Hi, hello my cute armies. Welcome to my channel, my baby girl BTS7. நான் உங்கள் வைன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விமன் குக் ஒரு எஃப்எஃப் தாண்டா பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும். என்னென்னா போன பார்ட் 4th பார்ட் அப்லோட் பண்ணியிருந்தப்போ ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஆக்சுவலாக அவங்க நேமும் தெரியல, ஏஜும் தெரியல, அக்கான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க என்ன. அண்ட் ஃபஸ்ட்டு என் ஏஜ் தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நான் அக்காவா இல்லை தங்கச்சியான்னு டிசைட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஜஸ்ட்டு 13 தான் ஆகுது, ஓகேவா? ஸோ நீங்கள் என்னோட சின்ன பொண்ணாக இருந்தாலும் தயவு செஞ்சு அக்கான்லாம் மென்ஷன் பண்ண வேண்டாம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. ஏன்னா என்னை மோஸ்ட்டாக யாரும் அக்கான்னு கூப்பிட மாட்டாங்க, ஒரு 2-3 பேர் தான் கூப்பிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் நார்மலாகவே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரியே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், ஓகேவா? அண்ட் எனக்கு அவங்க நேம் தெரியல, நேம் தெரிஞ்சிருந்தால் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களோட பயஸ் யாருன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் டெடிகேட் பண்ணி உங்கள் பயஸ்க்காக ஒரு 1 ஷாட் போடுறேன், ஓகேவா? சரி, இப்போ நம்ம பார்ட் 5 கண்டினியூ பண்ணலாம். இப்போ லாஸ்ட் சீன் எதோட முடிச்சிருந்தேன்னா, நீங்கள் விஸ்பரா எப்போ பார்த்தாலும் இவளுக்கு நம்மளை பற்றி கவலையே இல்லை, இவள் கமிட் ஆகிட்டா இவள் பேசிகிட்ருப்பா, இவள் அது மாதிரி தான் கனவுல மிதந்துட்டுருப்பா சொல்லிட்டு அவளை கலாச்சின்னு இருந்துருப்பீங்க. ஸோ அதோடு முடிச்சிருந்தேன். அதில் கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் அது மாதிரிலாம் பேசிவிட்டு அது மாதிரி மீன்ஸ் அவளை கலாச்சி பேசிகிட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க, மயன் சாப்பிடவா, உன் ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடவா, காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ணும்ல சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நீங்களும் போயிட்டு உக்காந்துட்ருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் சியானா பக்கத்தில் ஜங்குக்கு, அப்புறமா விஸ்பரா பக்கத்தில் ஜிமினு, இப்படி தான் உக்காந்துட்ருக்காங்க. டைனிங் டேபிள் இடம் இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் விஸ்பரா சியானா நாங்கள் சோஃபாவில் உட்காந்துக்கிறோம் சொல்லிட்டு சொல்கிறீங்க. உடனே இல்லை சோஃபாலெலாம் உட்கார வேண்டாம் சொல்லிட்டு ஐயோ எஞ்சிக்கு பார்க்குறேன். நீங்கள் உடனே ஐயோ பிடிச்சி ஜின்னு பக்கத்தில் உட்கார வச்சுட்டு, இவன் பக்கத்தில் நிறைய இடம் இருக்குது, இவன் மடியில் கூட ஏறி உட்காந்துக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. இல்லை நான் சோஃபாவில் உட்காந்துக்கிறேன் சொல்லிட்டு நீங்கள் சோஃபாவில் உட்காந்துட்ருக்கீங்க. வி அவளுக்கு இடம் இருக்காது சொல்லிட்டு வியும் அவள் மட்டும் தனியாக உட்காந்துட்ருக்கா, உங்களுக்கு இடம் இல்லைல்ல, நீங்கள் இங்கே உட்காந்துக்கோங்க சொல்லிட்டு வியும் உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். உடனே சியானாவும் உங்களுக்கு பக்கம் உட்காந்துனே ஜங்குக்கும் உட்காந்துடுறான். அங்கே இடம் கரெக்டாக இருக்குது. அவங்க உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க, நீங்களும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களுக்கு அந்த கனவு பற்றியே தான் தோணிகிட்டே இருக்குது. எதுக்கு நம்ம கனவுல வி வந்தான், மற்றவங்கள கூட பற்றி நீங்கள் கவலைப்படல, பட் எதுக்கு நம்ம கனவுல வரணும், அதுவும் வேம்பேராக நம்ம ரத்தத்தை குடிக்கிற மாதிரி எதுக்கு வரணும் சொல்லிட்டு அதே தான் யோசிச்சுட்ருக்கீங்க. சியானா மைண்ட்லேயும் அதான் ஓடுது. அவள் கண்ணை பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு, உங்கள் கண்ணை பார்த்தாலும் அவளுக்கு தெரியுது இதுதான் போயிட்டுருக்கு சொல்லிட்டு. உங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. அப்போ சாப்பிட்டு வெசல் வாஷிங் போடுறீங்க. மேட்ஸ் தான் இப்போ வாஷ் பண்ணுறாங்க, ஓகேவா? ஐயோ அவங்க அப்பா அம்மாலாம் சரி ஓகே கிளம்புறோம், ரிசப்ஷனுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே மற்ற வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஏன்னா ரிசப்ஷன் வைக்க இன்னும் 2.5 month கிட்டே இருக்குது, ஓகேவா? சொல்லிவிட்டு அவங்க போயாச்சு, அவங்க போயிட்டாங்க. பிடிஎஸ் மெம்பர்ஸ் மற்ற பேரும் கிளம்புறாங்க. சரி ஓகே வேலை இருக்குது சொல்லிட்டு ஒருத்தவங்களாம் கிளம்பிட்டுருக்காங்க. சியானாவையும் விஸ்பராவையும் நீங்கள் தான் வீட்டில் விட்டு வரமா சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் உங்களோட பைக்கில் போயிட்டுருக்கீங்க 3 பேரும். வியோட பைக்கில் ஜங்குக்கு, ஜிமினு, பி, ஓகேவா? ஜங்குக்கு தான் வண்டி ஓட்டுறாரு. நீங்கள் போயிட்டு சியானா அண்ட் விஸ்பெராவோட ஹாஸ்டல் எப்படின்னா பக்கத்து ஹாஸ்டல், ஓகேவா? அது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்ட மாதிரி தெரியுது. ஓ இதான் ஒரு ரூமா, ஓ இந்த ஹாஸ்டலா அந்த ஹாஸ்டலா சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. உடனே நீங்கள் 2 பேரும் இறக்கி விட்டு சரி ஓகே நாளைக்கு பார்க்கலாம், மண்டே பார்க்கலாம், சீக்கிரம் வாங்க சொல்லிட்டு ஒரு மாதிரி கேஷுவலாக சைட் ஹக் பண்ணிட்டு ஓகேடா பாய்டா சொல்லிட்டு கிளம்பிடுறீங்க. அப்புறம் ஜங்குக் ஜிமின் சரி ஓகே சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அவங்க 2 பேரும் தனியாக கிளம்பிடுறாங்க. வி வைன்கிட்ட கேட்குறாரு, இப்போ நீ எப்படி போகிறேன்னு கேட்கும்போது, ஏன்னா ஜங்குக் ஜிமின் வைனோட வண்டி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. வைனோட வண்டி எதுனா அது வைனோட வண்டின்னு சொல்ல முடியாது, அது ஜின்னோட ஸ்கூட்டி தான், ஓகேவா? ஜின்னோட ஸ்கூட்டி அது. வைன் இன்னொன்று இருக்கும், அவள் சர்வீஸில் இருக்கனால ஜின்னோட எடுத்துகிட்டு வந்திருப்பா. இவங்க சரி நாங்கள் போகிறோம், நாங்கள் இந்த ஸ்கூட்டியில் போகிறோம், எடுத்துகிட்டு வீட்டில் அப்புறமா விட்டுறோம் சொல்லிட்டு ஜங்குக் ஜிமின் அதை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வி ஒன்று எப்படி போகுதுன்னு கேட்குறாரு. நான் நடந்து போய்க்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. இல்லை பக்கத்தில் தான் மெட்ரோ இருக்கலாம், அப்படி போய்க்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வி எல்லாம் ஒன்று தான் அதில் உட்கார சொல்கிறாரு. இல்லை வேண்டாம் வி சொல்கிறாரு. வேண்டாம் வின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் கை பிடிச்சி இழுத்து பின்னாடி உட்கார வச்சுருந்தாரு. ஒரு ஸ்ட்ரீட் போகுது.
அந்த ஸ்ட்ரீட் செம்ம டார்க்காக இருக்குது. காலையிலே இவ்வளோ டார்க்காக இருக்குமா சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே வந்துட்ருக்கீங்க. அப்போது ஒரு மரத்துலேருந்து செமையாக நீங்கள் க்ராஸ் பண்ணும்போது உங்கள் மேலே அப்படி பூ கொட்டுது. நீங்கள் அதெல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு கையெல்லாம் தூக்கி வச்சுட்டு ஆட்டிட்டு வந்துட்ருக்கீங்க. வீக்கு சந்தோஷமாக இருக்குது. அவரோட க்யூட் மெமரிஸாக இருக்குது இதெல்லாம். நீங்கள் அதே மாதிரி வந்து பண்ணிவிட்டு வந்துட்ருக்கீங்க. அப்போ வந்து வீக்கிட்ட கேட்குறீங்க. அந்த ஸ்ட்ரீட் கொஞ்சம் இல்லை, செம லாங்காக இருக்குது. ஃபுல்லாகவே அது மாதிரி தான் வந்து ஃப்ளாஷ்லாம் கொட்டுது. அப்போ வந்து நீங்கள் வீக்கிட்ட கேட்குறீங்க, உனக்கு இந்த வேம்பயர் மேலாம் நம்பிக்கை இருக்கா சொல்லிட்டு கேட்கும்போது சடன் பிரேக் போடுறாரு. உடனே நீங்கள் என்னாச்சு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவர் திரும்பியும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி எடுக்கிறாரு. நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லை சொல்லிட்டு கேட்கும்போது வேம்பயரா அதை பற்றி எதுக்கு பேசுகிற சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லுவேன், பட் வந்து நீங்கள் அதை தப்பாக நினச்சிக்கூடாது சொல்லிட்டு சொல்லும்போது சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் உடனே நேற்று கனவுல நான் வந்து வீட்டில் வந்து தூங்கிட்டேன்ல நைட்டு, எனக்கு ஒரு 1:30 இல்லை 2 சரியா எனக்கு டைமிங் ஞாபகம் இல்லை. எனக்கு வந்து கனவு வந்தது, இது மாதிரிலாம் வந்தது. அதில் நீ வேம்பயராக இருந்துட்டு என் கழுத்தை கடிச்சு பிளட் எடுக்கிற மாதிரி இருந்தது சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. வீக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. நான் எப்படா இது மாதிரிலாம் பண்ணேன், நான் யோசிச்சு கூட பார்க்கல இதெல்லாம் சொல்லிட்டு நினச்சிட்ருக்காரு. நீங்கள் உடனே அது மாதிரி சொல்லிட்டு கூப்பிட்டீங்க. அவர் உடனே சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை அதான் கனவு வந்தது, எனக்கு அது கொஞ்சம் டெரிஃபிக்காக இருந்ததா, அதனால தான் வேம்பயர் இருக்கா சொல்லிட்டு கேட்குறேன். ஏன்னா இது மாதிரி ஹிஸ்டாரிக்கல் திங்கு அது மாதிரி வேம்பயர். ஏன்னா வந்து நீங்கள் ஜின்னு கூட எப்போயோ ஒரு வாட்டி வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சிங்களே, வந்து ஒரு பேய் கோட்டைக்கு போகிறேன், வேம்பயர் கோட்டைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிங்களே, அதனால் கேட்குறேன் உங்களுக்கு அது நம்பிக்கை இருக்கிறதுனால போகிறீங்க அட்வென்ச்சராக இருக்கும்ன்ட்டு அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே வந்து சீச்சி அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதெல்லாம் சும்மா கட்டு கதவைன்னு சொல்லிட்டு வந்து செம்மையாக உருட்டுறாரு. பட் வந்து நீங்கள் கிட்டே கேட்குறீங்க, வேம்பயர் பிளட்லாம் குடிப்பாங்களா சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் ஒன்று நீ வேம்பயரா சொல்லிட்டு கேட்குறீங்க. சடன் பிரேக் போட்டு கீழே இறங்கிடுறாரு. நீங்கள் வந்து சொல்லுவி இப்போ எதுக்கு சடன் பிரேக் போட்டு கீழே இறங்கணும் சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே பார், என்னை பார்த்தா என்ன வேம்பயர் மாதிரியா தெரியுது, வெயிலில் தானே சுற்றிட்டுருக்கேன், வேம்பயர் எங்கேயாவது வெயிலில் சுற்றுமா, பூண்டுலாம் சாப்பிடுமா, நான்லாம் பூண்டுலாம் சாப்பிடுவேன் சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமாம் நான் வேறு ஒரு மனுஷி பின்னாடியே இவ்வளோ க்ளோஸாக உட்காந்துட்டு வரேன், உனக்கு கண்டிப்பாக பிளட் ஸ்மெல் வந்திருக்கோம்ல சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. வேம்பயராக இருந்திருந்தா அப்போ என்ன நேரத்துக்கு எனக்கு கடிச்சிட்ருப்பல்ல, பட் நீ அது மாதிரிலாம் எதுவும் பண்ணல அப்போ நீ ஹியூமன் தான் சொல்லிட்டு சொல்கிறீங்க. வீக்குப்பா இப்போ தான் டாக்டர்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏஞ்சி உக்காந்து திரும்பி வந்து உக்காடுறாரு. அவர் வந்து திரும்பி உக்காந்துட்டு வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டுருக்காரு. எனக்கு ஏன் இது மாதிரி கனவு வருதுன்னே தெரில, அதுவும் குறிப்பாக நேற்று எனக்கு வந்த மாதிரி தான் சியானாக்கும் வந்து தான் சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. வந்து நீ ஏதாவது படம் ஏதாவது பார்த்துட்டு ஞாபகம் வந்திருக்கோ சொல்கிறாரு. நீங்களும் ஆமாம் நேற்று ஒரு வேம்பயர் படம் பார்த்தேன், அதில் ஹீரோ வேறு செம்ம ஹேண்ட்ஸமாக இருந்தானா அப்படி சொல்லிட்டுருக்கீங்க. வீக்கு ஜலஸ் ஆகுது. உங்களுக்கு தெரியுது மிரர் வழியாக பார்க்குறீங்க மூஞ்சி காண்டாகுதுன்ட்டு. என்னாச்சு சொல்லிட்டு கேட்குறீங்க. இல்லை ஒன்றும் இல்லை, ஹீரோயினை வேம்பயராக சொல்லிக்கும்போது ஆமாம் ஹீரோவும் வேம்பயர், பட் வந்து ஹீரோயின் வந்து ஃபேரி சொல்லிட்டு வீக்கிட்ட சொல்கிறீங்க. மனசில் நினச்சிக்கிறாரு நம்ம கதையை அது மாதிரி தான் இருக்க பொதுவாயின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கேட்குது என்ன நம்ம கதையா, என்ன கதை சொல்லிட்டு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, நம்மளோட இதில் வந்து ட்ராமா போடுறதுக்காக டிசைட் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு சொல்கிறாரு காலேஜில். நீங்களும் அப்படியா சரி அப்புறமா பார்த்துக்கலாம் சொல்லிட்டுருக்கீங்க. இப்போ ஃபைனலாக பேசிட்டே வீட்டுக்கிட்ட வந்துட்டாச்சு. வந்துட்டு வந்து அவர் வாங்கியிருப்பார் பார்த்தீங்களா அந்த செயின், அதை வந்து உங்ககிட்ட கொடுக்குறாரு. நீங்கள் இது என்னது சொல்லிட்டு கேட்குறீங்க. செயின் சொல்லிட்டு சொல்கிறாரு. எதுக்கு சொல்லிட்டு கேட்கும்போது இல்லை வாங்கன்னு தோணுச்சு சாரி கேட்குறதுக்காக அது மாதிரி சொல்லிட்டு செயினை கொடுக்குறாரு. நீங்கள் உடனே வாங்கிட்டு செம்மையாக இருக்குப்பா சொல்லிட்டு சொல்கிறீங்க. உடனே கழுத்தில் போட்டு காட்டு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் உடனே இல்லை நான் வீட்டுக்கு போய்ட்டு நாளைக்கு போட்டு வருவா சொல்லிக்கிறேன், இப்போ போட்டு காட்டு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்களும் ஒன்று செயினை போட்டுருக்கீங்க, பட் வந்து தெரியல ஓகேவா. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா ஷர்ட் தான் போட்டிருப்பீங்க. ஷர்ட்டை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த ஃபஸ்ட் பட்டன் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் பின்னாடி எல்லாம் தூக்கி விடுவாங்களே, அது மாதிரி தூக்கி விட்டு கரெக்ட் பண்ணுறீங்க. அழகாக இருக்குது அந்த செயின் உங்களுக்கு. பார்த்துட்டு செம்ம அழகாக இருக்குது தெரியுமா சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா செயின் தானே சொல்லி கேட்கும்போது செயின் கூட நீ இருக்கும்போது இன்னும் அழகாக இருக்குது அது மாதிரி சொல்கிறாரு.
நீங்கள் உடனே ப்ளஷ் ஆகிட்டு சரி சரி அப்புறமா சொல்லிட்டு போறீங்க. வி ஒன்னே பாய் சொல்லவே இல்லை சொல்கிறாரு. நீங்கள் உடனே பாய் அப்பா சொல்லிட்டு சொல்கிறீங்க. வி ஒன்னே இறங்கி வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு வாலை லாக் பண்ணிட்டு ஒப்பான்னு இன்னொரு வாட்டி இந்த வாய் இருக்காது பார்த்துக்கோ சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன் என்ன பண்ணுவேன் சொல்லிட்டு சொல்லும் போது வி வந்து ஊசி நூலை வச்சு தச்சிருவேன் சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் உடனே தைப்ப இவர் பெரிய டைலர் பாருங்கள் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு. டைலராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அம்மா சொல்லிட்டு வி சொல்லிட்டுருக்காரு. நீங்கள் ஒன்று சரி சரி ஒப்பான்லாம் கூப்பிடல, சும்மா உனக்கு தான் நான் க்ரஷ் ஆச்சு, ஆனால் காண்டா சொல்லிட்டு டெஸ்ட் பண்ண சொல்லிட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க. வி ஒன்னே அதான் தெரியுதுல்ல அம்மா சொல்லிட்டு வி சொல்கிறாரு. நீங்கள் ஒன்னே ரிப்ளை பண்ண சொன்னீங்க பண்ணுமா என்ன சொல்லிட்டு ஞாபகப்படுத்துறீங்க. வீக்கே ஞாபகம் வந்துருக்காரு, நீங்கள் ஞாபகப்படுத்துறீங்க. ஆமாம் சொன்னேன்ல ரிப்ளை பண்ண சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் ஒன்னே எதுக்கு ரிப்ளை